வாழ்க தமிழ். சென்னை மெட்ரோ ஸ்பேஸ் 2 இரண்டாம் கட்ட பணிகள் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா மாதவரம் டு சிறுசேரி, அப்புறம் மாதவரம் டு சோழிங்கநல்லூர், அப்புறம் சென்னை லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி, இந்த 3 வழித்தடங்களில் இப்போ இரண்டாம் கட்ட பணிகள் நடைபெற ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அனைத்து பணிகளும் ரெடி பண்ணாங்க சொல்லணும். முக்கியமான பணிகள் 2020 மின்ட், அதாவது 2020 ஆரம்பத்திலேயோ இல்லது ஏப்ரல் மேலேயோ தொடங்கலான் இருக்காங்க. இந்த மொத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 119 கிலோமீட்டர், அதாவது மாதவரம் டு சிறுசேரி, மாதவரம் டு சோழிங்கநல்லூர், சென்னை லைட் ஹவுஸ் டு பூந்தமல்லி, இந்த மொத்த இடமும் ஒரு 119 கிலோமீட்டர் சரௌண்டிங்காக வருது. மொத்தம் வந்து ஒரு 128 ஸ்டேஷன்ஸ், இந்த 3 ஸ்பேஸ்லையுமே 128 ஸ்டேஷன் ரெடி பண்ணுறதா இருக்காங்க. இந்த 128 ஸ்டேஷனுக்காக 128 ஸ்டேஷனுக்காக மொத்த ஏக்கர் நிலம் வந்து தனியாரும் கவர்மெண்ட் மொத்த நிலம் சேர்த்து ஒரு 120 ஏக்கர் நிலத்தை கையாளப்பட்டு இந்த இடத்த பண்ணலான்னு இருக்காங்க. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 கோடி கிட்ட வருது. இப்போதைக்கு முதற்கட்ட பணியாக 70,000 கோடிக்கு இதோட பட்ஜெட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜப்பான் கம்பெனி தான் இந்த மெட்ரோவை இரண்டாம் கட்ட பணியை பண்ணலான்னு இருக்காங்க. இந்த 120 ஏக்கர் நிலத்துல வந்து தனியார்ட்ட இருந்து ஒரு 23 ஏக்கர் நிலமும் கவர்மெண்ட் நிலம் ஒரு 97 ஏக்கர் நிலமும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மேக்சிமம் ஆஃப் ஏக்கர் வந்து கவர்மெண்ட் வந்து வாங்கலாம் தான் இருக்காங்க. கவர்மெண்ட் நிலமே யூஸ் பண்ணலாம் இருக்காங்க. தனியார் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், அவங்ககிட்ட வந்து கம்மியாக வாங்கிட்டு கவர்மெண்ட் நிலமே ஒரு 97 ஏக்கர் நிலத்தை இந்த மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இரண்டாம் கட்ட பணிகள் வந்து இப்போ நிறைய இடத்துல ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மண் ஆராய்ச்சி, இந்த வழித்தடங்கள்ல நிறைய இடங்கள் வந்து கவர்மெண்ட் இடமே யூஸ் பண்ணனால தனியார் வந்து கம்மியாக தான் வாங்குறாங்க. அது தனியார்ட்ட கம்மியாக வாங்குறதும் இப்போ வந்து நிறைய தனியார் நிறுவனங்களும் தனியார் அவங்க இண்டிவிஜுவல் வீடும் நிறைய பேர் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அதையும் கம்மியாக வாங்கி இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணியை துவங்கலான்னு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2026க்குள்ள இந்த பணிகள்லாம் முடிக்கணும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. 2020லேருந்து 2026க்குள்ள இந்த இரண்டாம் கட்ட மெட்ரோ பணிகள் எல்லாத்தையும் முடிக்கணும்னு இருக்காங்க. இந்த இரண்டாம் கட்ட பணிகள் மெட்ரோ முடிந்தா கிட்டத்தட்ட சென்னையோட அனைத்து சரௌண்டிங் இடமும் லிங்க் பண்ற மாதிரி வரும். மாதாவரம், சோழிங்கநல்லூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு டு சோழிங்கநல்லூர், கோயம்பேடு டு லைட் ஹவுஸ், கோயம்பேடு டு பூந்தமல்லி, இந்த மாதிரி அனைத்து இடங்களையுமே சென்னை மெட்ரோ ரயில் இணைக்கிற மாதிரி வரும். இதுக்கப்புறம் தாம்பரலையும் இன்னொரு மெட்ரோ ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இப்படி பண்ணா சென்னையோட போக்குவரத்து நெரிசல் நிறைய குறையும். சென்னை மெட்ரோ பேஸ் 2 இரண்டாம் கட்ட பணிகள் வந்து 2026க்குள்ள முடிக்கதான் இருக்காங்க. சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்கும். இது வந்து சென்னையோட அனைத்து லிங்குகளும் இணைக்கிறதுனால சென்னையோட போக்குவரத்துகளும் நிறைய கம்மியா இருக்கும். சீக்கிரமா முடிக்கணும், பார்க்கலாம். வாழ்க தமிழ். சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்டரி ஹட்.